சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கும் உன் சாயப்பாவிற்கும் எனக்கும் இன்று ஒரு போட்டி நடக்கப் போகிறது. அதாவது சாயப்பா, நான் சொல்கின்றேன் உன்னால் என்னை தொட முடியாது என்று. அதையும் மீறி என்னை நீ தொட்டுவிட்டால், இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டால், நீ என்ன கேட்கின்றாயோ அதை உன் கைகளில் ஒப்படைப்பதாக இந்த அப்பா உனக்கு நல்வாக்கு கொடுக்கின்றேன். கொடுத்த வாக்கை சாயப்பா ஒருபொழுதும் காப்பாற்றாமல் இருந்தது கிடையாது. உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தராமல் இருந்தது கிடையாது. அதுபோலத்தான் இன்றும் இந்த அப்பா உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் சொல்லிவிட காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு உன் அப்பா நான் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் தெளிவுபடுத்துவதில்தான் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்துவிட்ட பல விஷயங்கள் இன்னமும் இந்த அப்பாவிற்கு மனவேதனைகளை கொடுத்திருக்கிறது. இன்னும் இந்த அப்பா எனக்கு அது மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற என் குழந்தைக்கு தீர்வு நினைக்க இந்த மனிதர்கள் நினைத்து விட்டார்களே என்பதுதான் மற்றவர்கள் எவ்வளவுதான் துரோகங்களை செய்தாலும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் என் குழந்தை எப்பொழுதும் நினைக்கிறது. அதனால் இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் கவனித்தும் நான் உனக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த நேரம் இந்த அப்பா உன்னோடு பேச நினைப்பதற்கான காரணத்தை நீ என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு உன் அப்பா என்னுடையதல்லவா? அதை நான் ஒரு காலமும் விட்டுவிட மாட்டேன். உனக்காக நான் வந்திருப்பது என்னவென்று, உன்னை தேடி நான் வந்திருப்பது எதற்கு என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் கடந்து சில விஷயங்கள் ஒருவருக்கு தெரிய வரும்பொழுது அதை எல்லாமும் நாம் கண்டிப்பாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தியிருக்கலாம், எவ்வளவு கஷ்டங்களை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வாழ நினைக்கும் முன்னை இவர்கள் சோதிக்கின்ற இந்த விஷயங்கள் எனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் கொடுத்திருக்கிறது. சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறதோ அதற்காகவெல்லாம் நல்ல தீர்வை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் நீ என்னை தேடி வர வேண்டும். என்னுடைய வார்த்தைகளையும் நிச்சயமாக நீ கேட்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் நான் உன்னை சுற்றி வருவது, உன்னிடம் சொல்ல நினைப்பதும் என்னவென்றும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் உனக்கு வந்திருந்தாலும், இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் மீட்டெடுக்கும் இந்த நேரம், எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நீ விட்டுவிடக்கூடாது. எதையும் அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடக்கூடாது. நடக்கும் விஷயங்கள் உனக்கு நன்மைகளை தரத்தானே வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கத்தானே வேண்டும். சாயப்பா இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு எப்பொழுதும் நல்லது தான் தந்திடுவேன். நல்லவன் எந்த நாளும் இந்த அப்பாவின் அருள் உனக்கு நிறைந்திருக்கும். இந்த நேரம் பல வெற்றியை கண்கூடாக காணத்தான் வேண்டும் அல்லவா? இனி என்னானாலும் நான் இருக்கக்கூடிய இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. முழுமையான விஷயங்கள் உன்னை தொடரும் இந்த நேரம். இனி நடக்கும் அத்தனையிலும் நீ முன்னின்று உனக்கானது சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. காலம் உனக்கு ஒவ்வொரு பதிலையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நீ எப்பொழுதுமே மனமுடைந்து நிற்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நல்லதை நடத்த சாயப்பா வந்து கொண்டிருக்கின்றேன். அப்பா உன்னை சோதிக்க நினைப்பதில்லை. எந்த அளவிற்கு நீ உறுதியாக இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்ள நினைக்கின்றேன். எந்த அளவிற்கு மன தெளிவோடு நீ இருக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொள்ள என்னையே இதையெல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ உணர வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களும் நமக்கு கொடுத்த பாடத்தை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்களை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை நான் எடுத்துச் சொல்ல
வருகின்ற இந்த வேலையை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. அப்பா எதனால் உன்னை தொடச் சொல்லி இருந்தேன் என்று உனக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்பாவின் வார்த்தைகள் உனக்கு பல சிந்தனைகளை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் உன் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் தான் இப்பொழுது உன்னோடு என்னை பேச வைத்திருக்கிறது. நான் உன் மீது கொண்ட நம்பிக்கைதான் இப்பொழுது உன்னோடு என்னை பேச சொல்லி இருக்கின்றது. அதாவது நான் எதையும் உன்னிடம் சாதாரணமாக சொன்னால் அதை நீ கேட்டுவிட மாட்டாய். அதனால்தான் உன்னை நான் கட்டாயப்படுத்துகின்றேன். சாயப்பா போட்டி போட்டு என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையும் தொடர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகள் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லட்டும். எதையுமே என் குழந்தை கவனமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நம்மை வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் என்பதனை தெளிவுபடுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல விஷயங்களும் நல்ல புரிதல்களும் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நேரங்கள் அடுத்தடுத்த நிலைகளை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் பல தெளிவான உண்மைகளும் நடக்கத் தொடங்கப் போகிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் இந்த காலங்களை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? சாயப்பா இதைத்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களையும் என் குழந்தை நீ தொலைக்காதே. தெய்வம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்னவென்று நிச்சயமாக இந்த காலம் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பாவின் அன்பு கொண்டு உனக்கு எதையும் நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா இருக்கும் காலம் வரை நீ எந்த இடத்திலும் எதையும் யோசித்து மனம் வருந்தி நிற்காமல் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீ ஒன்றை சரியாக கவனித்து பார்த்தாயா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்து பார்த்தாயா? ஆனால் உனக்கு நடக்கும் பல தீமைகளை நிச்சயமாக நீ என்றோ புரிந்து கொண்டிருப்பாய். உன்னை சுற்றி வந்த இந்த மனிதர்கள் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்றும் நீ கவனித்திருப்பாய். யாருடைய மனதிலும் நல்ல சிந்தனைகள் இல்லை, யாருடைய மனதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை. அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்ற அக்கறை இங்கு ஒருவருக்குமே இல்லை. இதுதான் உண்மை. இப்படித்தான் இங்கு ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற சிந்தனைகளை கொண்டு இங்கு எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உணர முடியாது. இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை நீ வாழ நினைக்கும் பொழுது எல்லாமுமே இவர்கள் உடனிருந்து உன்னை காயப்படுத்தியது தான் அதிகம். உடனிருந்து உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்தது தான் அதிகம். எந்த இடத்திலும் நீ படுகின்ற இன்னல்களையும் வேதனைகளையும் கண்டு இவர்கள் ரசிக்கிறார்கள். எப்பொழுதும் நீ அடையக்கூடிய வேதனைகளை பார்த்து இவர்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். நீ எப்பொழுது துன்பப்படுவாய், எப்பொழுது துயரத்தில் ஆழ்ந்து நிற்பாய் என்று இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மனிதர்கள், இது போன்ற விஷயங்கள், இது எல்லாமும் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். இதை எல்லாமும் என் குழந்தை சற்று தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு முழுமையான பலனை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? இதனை நீ என்னாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. சாயப்பா உனக்காக உன்னை தொடரும் இந்த நேரங்களை ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எதையுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டாய் என்று போதும். இனி என்ன நடந்தாலும் உனக்கு அது நல்லதையே உருவாக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லப் போகிறது. தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை அடையத்தான் வேண்டும். சுற்றி இருந்து உன்னை இவர்கள் வீழ்த்தினாலும் சரி, சுற்றி இருந்து உன்னை அதிகமாக காயப்படுத்தினாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து உணர வேண்டும். சுற்றி இருக்கும் நிலைகள் இவர்கள் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்கும். இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையும் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரமும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் சாயப்பா தரக்கூடிய நேரம் உனக்கு ஒவ்வொரு சந்தோஷங்களும் தெளிவாக உன்னை தொடர்ந்து உன்னை வாழச் சொல்லும்.
உன்னை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும் அது மீட்டெடுக்கும். உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ, அவை எல்லாம் சரியான முறையில் உனக்கு தெளிவாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதுவரையிலும் உனக்கு கிடைத்தது எந்த நாளும் உன்னை என்னவாக மாற்றியது என்பதனை உணர்ந்து நீ இனிமேலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை எங்கும் விட்டுவிடாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று நினைத்து நீ வருந்தாமல் இருந்தால் நிச்சயமாக உன்னை தேடி அனைத்தும் ஒவ்வொன்றாக வந்து வெற்றிகளை குவிக்கச் செய்யும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.